உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்த குடிகளே, நாம் இப்பொழுது முக்கியமான தலைப்பை ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது குருவுடைய வக்ரம். இந்த குரு பகவான் இருக்கின்றாரே, அவர் காலத்துக்கு எதிர்மறையாக அந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கணும். ஆனால் இந்த குருவானவர் இந்த 2022 எல்லாமே கால நேரத்திற்கு எதிர்மறையாகவே அவருடைய அமைப்புகள், கிரக அமைப்புகள் அமைந்து வருகிறது. ரொம்ப அதிவேகமாக பயிற்சி அடைந்து மீனராசிக்கு சென்று விட்டார். அதிசாரமாக போனவர் அங்கே தங்கிட்டார். 5 மாதங்கள் தான் கும்பராசியில் இருந்தார். இப்போ மீனராசிக்கு போயிருக்கக்கூடிய குரு பகவான் 20/7/2022 முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது உத்திரட்டாதி 4வது பாதத்தில் வக்ரகதி அடைந்து உத்திரட்டாதி 1வது பாதம் வரை வந்து அங்கிருந்து நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் மேலே போகிறார். அப்போ இந்த ஜூலை 20 நவம்பர் 16 வரை நடக்கக்கூடிய இந்த குருவுடைய வக்ரம் நிச்சயமாக அந்த குரு பகவான் மீன ராசியை விட்டு வெளியே வரப்போவது இல்லை. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வக்ரம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் பின்னாடி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ராசிக்கு வந்துவிடும். ஆனால் இந்த இடத்துல அந்த குரு பகவான் வக்ரகதியிலே மீன ராசியை தாண்டப் போவது இல்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் உத்திரட்டாதி 1வது பாதத்தை தாண்டி வரப்போவது இல்லை. அப்போ மீன ராசிக்குள்ளே தான் வக்ரகதியை அடைந்து கொள்கிறார். அப்போ அதிச்சாரம் பெற்று வந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து மீன ராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தனித்துவமாக செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த வாராகி தேவியின் ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அதற்கான இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ராசிக்கு சென்று விடுவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுனராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் கட்டாயம் மிதுனராசிக்கு ஒரு நல்லதை அல்லது நன்மையை செய்ய போகிறார் அந்த குரு பகவான். காரணம் என்னென்னா, பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் சொல்கிறது இல்லை. இந்த ரிஷபராசி என்பர்கள் அல்லது விருச்சக ராசி என்பர்கள்லாம் புலம்பி தள்ளிடுவாங்க, பேசியே காலி பண்ணிவிடுவாங்க. ஆனால் துலாம் ராசி என்பர்களும் அப்படித்தான். ஆனால் இந்த மிதுன ராசி என்பர்கள் கௌரவம் அதிகம், ரொம்ப கௌரவமாக இருக்கணும், தன்மானத்தோடு இருக்கணும், வெளியில் எதுவும் லீக் அவுட் ஆகிடக்கூடாது, வெளியில் எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை வீண்படி அவமானங்கள் இருந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பேர் ஏமாத்தினாலும் அதை போய் வெளியில் சொல்கிறது கிடையாது. கௌரவத்துக்காக உயிர் வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ கௌரவத்துக்காக எதையும் இழக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதை அப்படியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல போய் ஏமாந்துட்டு வருவாங்க. நல்லது, நான் ரொம்ப நல்லவன்னு நினச்ச சாமி. இந்த கன்னிராசி அன்பர்கள் இப்படி தான் ஏமாறுறதில் முதலாளர். ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. 10 ரூபாய் கூட வீண் செலவு பண்ண மாட்டாங்க, 1 ரூபா கூட வீண் செலவு பண்ண, ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. மொத்தமாக போய் ஏமாந்துட்டு வருவாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ற வாசகத்திற்கு இணங்க இவங்க எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்காங்களோ, எந்த அளவுக்கு திறமையாக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் அப்படி உள்ளது
அதிகம் ஏமாறக்கூடியவர்கள் அல்லது ஏமாற்றப்படக்கூடியவர்களாக, நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்த்து நடக்கக்கூடியவர்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது கலிகாலமாச்சே சாமி, இப்படி இருந்தால் பிழைக்க முடியுமா? குடும்பம் என்ன கதியாகிறது? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது மிதுனராசி அன்பர்களே. இதுவரையிலும் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4/10 4வது கேந்திரத்திலே அந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழிலெலாம் பரவாயில்ல சாமி, இப்போ எனக்கு மார்ச்சுக்கு அப்புறம் இல்லை சாமி, இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் எனக்கு தொழில் நல்லா இருக்குது. இதுதான் மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி தொழிலெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, சிரமமாக இருந்தது சாமி, வரவு செலவெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் இந்த வருஷப்பிறப்புக்கு பிறகு, தமிழ் வருஷப்பிறப்புக்கு பிறகு பிஸ்னஸ் பரவாயில்ல சாமி, இந்த மே மாதம்லாம் நல்லாவே இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது சாமி. இந்த சூழ்நிலையில் இந்த குருவுடைய வக்ரம் திரும்பவும் 5/9 அமரப்போகிறார். அது பார்க்க போகிறார். இதனால் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? அல்லது மிதுனராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன? அதான் சொல்லிட்டேன், ஏமாற்றங்கள் இருக்குன்னு சொன்னால் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அல்லது பெண்கள் விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க, அல்லது குடும்ப விஷயத்தில் ஆண்கள்கிட்ட போய் ஏமாந்துருப்பாங்க, வெளியில் எங்கேயா போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க, வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ வெளியில் போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க, அங்கே போய் ஏமாந்துருப்பாங்க. யாராவது அதிகாரம் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அச்சப்பட்டுருப்பாங்க. அதே போல் பணங்காசை இழந்திருப்பாங்க. இதுக்காக தொழிலுக்காக கொடுத்தேன், பிஸ்னஸுக்காக கொடுத்தேன், வேலைக்காக கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி பணத்தை கட்டினேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடியவங்க. முதலீடு, பிட்காயின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய முதலீடு செய்து போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அதிகமான லாபம் கிடைக்கும் என்று முதலீடு செய்து ஏமாந்தவர்கள், இப்படி பல வகையிலே இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஏமாற்றங்களிலிருந்து நிதர்சனமான உண்மைக்கு திரும்பக்கூடிய காலம் இந்த குருவுடைய வக்ரம். அப்போ மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் கஷ்டம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 மாதங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த குருவுடைய வக்ரகாலம் என்பது மிதுனராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். இந்த கால நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுனராசி என்பவர்களே. அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக இந்த 5 மாதங்கள் அமையப்போகுது. அப்போ அதை முன்கூட்டியே இந்த ஜூலை 20ஆம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கிலேயே நீங்கள் அதை தெரிஞ்சு நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த மாதிரியான வழிபாடுகள் அல்லது என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால், பிராயச்சித்தங்கள் பரிகாரங்களை செய்வீர்களேயானால், நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, வெற்றி பெறுவது உறுதியாக அமைந்துவிடும் மிதுன ராசி அன்பர்களே. சரிங்க சாமி, தொழில் துறைகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் அது ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டர் ஆஃபீஸோ அல்லது அட்வொகேட் ஆஃபீஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய கம்பெனி, பெரிய சிப்கார்ட், பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, பெரிய யூனிட்ஸு, அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஷோரூம்ஸ், விவசாயம், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
அதே போல் டிரான்ஸ்போர்ட், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் செக்டர், டாக்டர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, மெயினாக ஸ்கூல் செக்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய டியூஷன் சென்டர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூலு, காலேஜு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில்கள் சிறப்பானதாக இருக்க போகுது மிதுன ராசி என்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் நடுவில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ட்ரபிளாக இருக்கும். அந்த சூரியன் கடகத்தை கிராஸ் பண்ணுறவர்களும் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஆனால் மீதமுள்ள 4 மாதங்களும் மிதுன ராசிக்கு சிறப்பானதாகவே அமையப் போகிறது. அப்போது இந்த குருவுடைய வக்ரம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நல்ல முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப் போகிறது மிதுனராசி என்பர்கள். தொழிலில் நல்ல லாபம், தொழிலில் வளர்ச்சி, வருவாய் அதிகரிப்பு, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். வரவு செலவுகள் சிறப்பான முறை, டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வட்டி கட்டுறது, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸு கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால், அவையெல்லாம் உங்களுக்கு சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்போது வம்பு வழக்குகள் சரியாகும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையும் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. லோன்லாம் அடைக்கிறதுக்கும் லோனை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பர்களே இந்த 5 மாதங்களும் நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே வேலை கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், தனியார் வேலைகளாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, இப்படி எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். என் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, என் பையன் வெளிநாடு போவானா, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இவை விலகும். மெயினாக வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல எங்கள் உயர் அதிகாரிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க சாமி, என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியலைங்க சாமி, அல்லது என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னுடைய ஜாபை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆத்தரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக இருக்குதுங்க சாமி, நான் வெளியில் வந்துடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, கம்பெனி மாறலாமா, இப்படி பல கேள்விகளை சுமந்திருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குது. ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் மிதுனராசி நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள் எதுவாக இருக்கும் ஆனாலும் அந்த வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக துறை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், நான் செய்யாத தப்புக்கு நான் என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, துறை டிபார்ட்மெண்ட் வைஸில் என்கொயரி நடக்குது, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் சாமி, எனக்கு ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு, நான் அதை ஜெயிப்பேனா, அல்லது நான் ஜெயிக்கணும் சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ இது போன்ற கேள்விகள் இவைக்கெல்லாம் கூட நல்ல பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே.
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது. நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையப்போகுது. அரசியலை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. முதலீடுகள் எல்லாம் அபிவிருத்தியாக போகுது, டெவலப் ஆக போகுது. அதே சமயத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட நல்ல பதில் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 5 மாதங்கள் அமையப்போகுது. ஸோ முடியாத பிரச்சனைகளை கூட முடித்து வைக்கப் போகிறார் அந்த குரு பகவான். அப்போ உங்களுக்கான குரு யார் என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மிதுனராசி அரசியலை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது உண்டு. எத்தனையோ நடிகர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் முதலீடு செய்ய இன்வெஸ்டராக இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம். மிதுனராசியை பொறுத்தவரையிலே சினிமா துறைக்கு ஒரு அற்புதமான காலம் அமையப்போகுது. ஏன்னா நம்ம இடத்துல வரக்கூடிய எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் ஆகாத படம்லாம் நம்ம 2 வாராகி பூஜையில் அவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வாராகியுடைய அனுகிரகம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. தடைகள் விலகுகிறது. எத்தனையோ ஆக்டர்ஸ் அவங்க நம்மகிட்ட ரிலீஃப் ஆகியிருக்காங்க. அப்போ சினிமா துறைக்கு இந்த 5 மாதங்களும் கை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது. அதே போல் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அரசு அதிகாரிகளுடைய உங்களுக்கு அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கை கொடுக்கும், பில்டர்ஸ் தொழிலும் கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் விலகும். அல்லது ஏதேனும் மந்திர மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மருந்து தோஷங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதே போலத்தான் இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இந்த 5 மாதங்களில் பெறாத வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு, நல்வாய்ப்புகள் அமைகிறது. இந்த 5 மாதங்களை மிதுனராசி அன்பர்கள் ஒரு அற்புதமான தருணமாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.